மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் பேரூராட்சியிலே சிறப்பாக ஒரு வெய்ய காலம் முடியும் வரைக்கும் நீர்மோர் கொடுப்பதை முடிவு செய்து, ஏற்கனவே கடந்த காலங்களிலும் அது மாதிரி தான் முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வெய்ய காலங்களில் பார்த்தா ஒரு 90 நாள் வரைக்கும் நீர்மோர் கொடுத்துட்டு இருந்தோம். எங்களுடைய மாண்புமிகு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும், அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தளபதி முருகேஷ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும், எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஏவி அன்பரசு அவருடைய அறிவுறுத்தலின்படியும் சிறப்பானதொரு மோர் விநியோகத்தை இன்று தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலே சின்ன குழந்தைகளுக்கு, சீரர்களுக்கு காலை உணவு திட்டம், அதே போல அனைத்து மகளிர்களுக்கும் இலவச பஸ் வசதி, அதே போல பார்த்தீங்கன்னா கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு உதவித்தொகை, பெண்களுக்கு அதே மாதிரி கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகை, ஒற்ற பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி எங்களுடைய சின்னவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து பள்ளிக்கூடங்களுக்குமே விளையாடக்கூடிய துறையில் இருக்கிற பூராமே என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாவட்டம் அல்லது இன்னொரு மாவட்டத்துக்கு அவங்க விளையாட போறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் கூட அரசு நிதி கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் எங்களுடைய சின்னவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி என்பது எங்களுடைய முதல்வருடைய அறிவுறுத்தல்படி வெய்ய காலங்களிலே அனைவருக்கும் அமைச்சரவைக்கு தண்ணீர் கொடுக்கணுங்கிறதா. நல்ல நீர்மோர் நாங்கள் கொடுக்குறோம். போன வருஷம் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா 90 நாள் சிறப்பாக கொடுத்துருந்தோம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரினுடைய குறிக்கோள் அதுதான். சிறப்பாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம்.